நான் ஹை ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோல தான் ட்ரேட் பண்ண போறேன்னு நீங்க வந்து டிசைட் பண்ணிட்டீங்கன்னா, எல்லா ரெசிஸ்டன்ஸ் எல்லா சப்போர்ட்லயும் ட்ரேட் பண்ணாதீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த கீ லெவல்ஸ் எல்லாத்துலயும் நீங்க ட்ரேட் பண்றத விட, ஓகேங்களா? இப்போ இங்க ஒரு கீ லெவல், இது ஒரு கீ லெவல், இது ஒரு கீ லெவல், இங்க இருக்க ஒரு கீ லெவல். ஸோ இந்த மாதிரி எல்லா கீ லெவல்லையும் நீங்க ட்ரேட் பண்றத விட, எப்பயுமே எக்ஸ்ட்ரீம் ஹை, எக்ஸ்ட்ரீம் லோ இந்த 2த்த தான் நீங்க சூஸ் பண்ணணும். இப்போ நான் இதையும் டெலீட் பண்ணிடுறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் வந்து எக்ஸ்ட்ரீம் லோ, எக்ஸ்ட்ரீம் ஹை சூஸ் பண்ணேன்னா, நீங்க வந்து ஹை வின் ரேஷியோ நீங்க எதிர்பார்க்கலாம். அதே மாரி ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ அதிகமா இருக்கும். சப்போஸ் நான் உங்களுக்கு கீ லெவல் சொன்ன மாரி, இந்த கீ லெவல்ல ட்ரேட் பண்ணியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 1:4 குடுத்துருக்கான். கரெக்ட்டா? இல்ல நான் இங்க இருக்க ஃபேர் வேல்யூ கேப்ல ட்ரேட் பண்றேன் அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா, 1:1 தானே குடுத்துருக்கு. இதுவே இந்த கீ லெவல்ல இருக்க இந்த ஏரியா. இத நீங்க ட்ரேட் பண்ணீங்கன்னா, இங்க பாருங்க. பாத்தீங்களா எப்படி மூவ்மெண்ட் குடுத்துருக்குன்னு? ஸோ இதுல வந்து நீங்க எந்த ஸ்ட்ராட்டஜி வேணா யூஸ் பண்ணிக்கோங்க. அக்கார்டிங் டூ யுவர் ரூல்ஸ் உங்க ஸ்ட்ராட்டஜி எது வேணா யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்க பிரைஸ் ஆக்ஷன் யூஸ் பண்ணுங்க, எஸ்எம்சி ஆர் லிக்விடிட்டி ஸ்வீப் அந்த மாதிரி எந்த கான்செப்ட் வேணா யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்க கீ லெவல் மார்க் பண்றது எப்பயுமே எக்ஸ்ட்ரீம் ஹை, எக்ஸ்ட்ரீம் லோவா வச்சுக்கோங்க. இப்போ இதுவே எக்ஸ்ட்ரீம் லோ இது எடுத்தீங்கன்னா, சேம் பாருங்க. நான் இத ஸ்டாப் லாஸ் வச்சேன்னா ஆல்மோஸ்ட் 1:4 குடுத்துருக்கா. இதுவே நான் இங்க என்ட்ரி எடுத்திருந்தேன்னா, இங்க பாருங்க மூவ்மெண்ட். ஸோ எக்ஸ்ட்ரீம் ஹை லோவ நீங்க சூஸ் பண்ணீங்கன்னா, மூவ்மெண்ட் நல்லாருக்கும். ஓகே. ஸோ இதுவே நான் நடுவுல இருக்கிறதெல்லாம் நீங்க சூஸ் பண்ணீங்கன்னா, கண்டிப்பா ஒரு 1:2, 1:4 தான் குடுக்க சான்ஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ சில டைம் உங்களுக்கு அதிகமா குடுக்கலாம். உதாரணத்துக்கு இங்க பாருங்களேன். இங்க நீங்க எதனா மார்க் பண்ணியிருந்தீங்கன்னா, இது உங்களுக்கு ஹை ப்ராஃபிட் குடுத்துரும். பட் எல்லா டைமுமே இந்த மாரி நடக்காது. ஓகே. ஸோ அத மைண்ட்ல வச்சுக்கோங்க.